8 நகர்வு 13 கார்ல்சன் தனது கோட்டையை மீண்டும் A1 சதுரத்திற்கு பின்வாங்கி அடுத்த கட்ட வியூகங்களுக்கு தயாராகிறார். 6-1 நகர்வு 13 கார்யாகின் தனது குதிரையை C4 கட்டத்திற்கு கொண்டு வந்து வெள்ளை நிறக் காய்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறார். ஏன் C4 நகர்வு 14 கார்ல்சன் தனது கோட்டையை E1 கட்டத்திற்கு மாற்றி மையப் பகுதியில் தனது ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்துகிறார். 6-1 நகர்வு 14 கார்யாகின் சிப்பாய் A6 விளையாடி வெள்ளை நிறக் காய்கள் G5 சதுரத்திற்கு வருவதைத் தடுத்து தனது ராஜாவைக் காக்கிறார். A6 நகர்வு 15 கார்ல்சன் சிப்பாய் B3 விளையாடி கருப்பு நிறக் குதிரையை C4 சதுரத்திலிருந்து விரட்டியடிக்கிறார். B3 நகர்வு 15 கருப்பு குதிரை பாதுகாப்பாக B6 கட்டத்திற்கு பின்வாங்குகிறது. இரு வீரர்களும் மிகவும் கவனத்துடன் விளையாடி வருகிறார்கள். ஏன் B6 நகர்வு 16 கார்ல்சன் தனது மந்திரியை P2 சதுரத்திற்கு கொண்டு வந்து ஒரு பலமான ஐ ஆக்கிரமிக்கிறார். B2 நகர்வு 16 கார்யாகின் தனது மந்திரியை E8 சதுரத்திற்கு பின்வாங்கி தனது ராஜாவின் தற்காப்பை மேலும் பலப்படுத்துகிறார். B8 நகர்வு 17 கார்ல்சன் தனது ராணியை D3 கட்டத்திற்கு கொண்டு வந்து ஆட்டத்தின் போக்கை கட்டுப்படுத்தத் தொடங்குகிறார். QD3 நகர்வு 17 கார்யாகின் தனது குதிரையை D7 சதுரத்திற்கு கொண்டு வந்து காய்களின் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துகிறார். ஏன் BD7 நகர்வு 18 கார்ல்சன் தனது மற்றொரு கோட்டையையும் D1 கட்டத்திற்கு கொண்டு வந்து மையப்பகுதியில் ஒரு மாபெரும் தாக்குதலுக்கான அரணை அமைக்கிறார். RAD1 நகர்வு 18 கார்யாகின் சிப்பாய் C6 விளையாடி மையத்தில் வெள்ளை சிப்பாய்களின் முன்னேற்றத்தை தடுக்கிறார். C6 நகர்வு 19 கார்ல்சன் தனது குதிரையை E2 சதுரத்திற்கு பின்வாங்கி அதை ராஜாவின் பக்கத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிடுகிறார். ஏன் E2 நகர்வு 19 கார்யாகின் தனது ராணியை C7 கட்டத்திற்கு கொண்டு வந்து தாக்குதல் மற்றும் தற்காப்பு இரண்டையும் பலப்படுத்துகிறார். QC7 நகர்வு 20 கார்ல்சன் குதிரையை G3 சதுரத்திற்கு நகர்த்தி ராஜாவின் பக்கத்தில் ஆக்கிரமிப்பை அதிகரிக்கிறார். ஏன் G3